இன்னைக்கு டே 2 கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெந்தயம், கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி பேஸ்ட், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கத்திரிக்காய் 2, புளி கரைசல், தேங்காய் பேஸ்ட். அடுப்பில் பாத்திரம் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். வெந்தயம் கருக்காமல் பார்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் தக்காளியோடு சேர்ந்து. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய்க்கு பதிலாக வெண்டைக்காய், பாவக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அடுத்து புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. கொதிச்சு வருது. குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்குனா அவ்வளோதான், புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.